ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் நல்லா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ஒரு சோறு கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரசம், அதாவது தக்காளி சாதமும் அது கூட உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்தலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்தா சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்குறதில்ல. அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னே கொஞ்சம் டக்குன்னு நமக்கு வெந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம திறந்து பார்த்ததெல்லாம் பாருங்கள். இப்போ வெந்துடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மசாலா கூடவோ குறைவோ செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகணும். மசாலாவோட பச்சை வாசனை போடுறதும் இதில் நம்ம சாதம் சேர்த்துடலாம். இது ஒரு 3/4 அளவுக்கு வேக வச்சு எடுத்தாலே போதும். இது நாங்கள் இன்றைக்கி பொன்னி அரிசி தாங்க சேர்த்துருக்கோம். நாங்கள் எப்போவுமே பொன்னி அரிசியில் தான் சாதம் வடிப்போம். ஸோ அந்த அரிசி தான் செஞ்சுருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக நம்ம கலந்து விடணும். ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால கவனமாக கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பொட்டேட்டோ வறுவல், அதாவது உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் நீல வாக்கில். ஸோ அதையும் சேர்த்துடலாம் கழுவிட்டு. இது நல்லா மிக்ஸ் ஆனது ரோஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு சேர்க்கல. ஸோ அதனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான். இப்போ நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கழித்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது நல்லா இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா உருளைக்கிழங்கோட நம்ம மசாலா நல்லா கோட் ஆகணும். அதுவும் நல்லா வேகணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிறிஸ்பி ஆக்கணுங்கிறதுனால நம்ம இப்போ மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை தூவி ஃபைனல் டச் கொடுத்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கணுன்னே இல்லை, இப்படி கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணுங்க. மறுபடியும் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்போ இன்னும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை. பாருங்கள், இவ்வளோ தாங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.